சார் தொடர்ந்து அந்த எதிர்ப்பு அரசியல் தான். திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இப்போ புதுசா அதிமுக பாஜக கூட்டணியும் ஒரு பொருந்தா கூட்டணின்னு இதுவரைக்கும் அதிமுகவை வெளிப்படையா எதிர்க்கல. ஆமா, இன்னைக்கு வெளிப்படையா எதிர்த்து இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதான் பொருந்தா கூட்டணி. அதுனா பொருந்துற கூட்டணி அது அதிமுகவோட நீங்க வச்சுக்கிறதா? அதான பொருந்துற கூட்டணி. ஏன் அந்த பொருந்துற கூட்டணி ஏன் பொருந்தல? நீங்க தான் போய் நெகோசியேட் பண்ணீங்கல்ல, தொடர்ந்து நெகோசியேட் பண்ணீங்க. ஏன் அது பொருந்தல அந்த கூட்டம்? அப்ப அந்த நெகோசியேட் பண்ணது உண்மைதானா? அவர் 100% அதான் சொல்றாரு. பொருந்தா கூட்டணி அமைச்சிட்டீங்களே, பொருந்துற கூட்டணி நான் இருக்கிறேனே அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அதான் அவனுடைய அர்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க பாஜகவை எதிர்க்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, மோடி அரசால் வஞ்சிக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டுடைய பல்வேறுபட்ட திட்டங்கள் குறித்து ஒரு அறிக்கை கொடுத்து எத்தனை அறிக்கையை நீங்க கொடுத்துருக்குறீங்க சொல்லுங்க. எதையுமே பேசுறதில்ல. இவ்வளோ தூரம் வாக்கு திருட்டு நடந்திருக்குது, அதை பற்றி எதுவுமே பேசலை. சென்ற மேடையில் பேசினார்ல சார், அரியலூரில் பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பேசலை அவர். அது சொல்கிறாங்கன்னு சொன்னார் சார். ஆமாம், சொல்கிறாங்க அப்படி கேட்டவர். அதான் தற்புரி பாமரத்தனமாக தான் அவர் பேசுகிறார் எல்லாமே. அது எவ்வளோ ஆழமானது, மக்களினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமை பறிக்கக்கூடியது. ஆனால் அவர் சாதாரணமாக எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார் அவர்.